Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB Paramedical 2025 நோட்டிஃபிகேஷன் பத்தின ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2025ல பாராமெடிக்கலுக்கான வேகன்சி வந்து எவ்வளோ ரிலீஸ் பண்ண போறோம், இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படிங்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த நோட்டீஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டீஸ் வந்து எந்த ஒரு RRB வெப்சைட்லயும் இன்னும் ரிலீஸ் பண்ணல. இது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல வந்த நோட்டீஸ். எப்பவுமே ரயில்வேல இருந்து ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்டா கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லா RRB வெப்சைட்லயும் நோட்டிஃபிகேஷன் ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுல என்ன சொல்லிருக்காங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் சென் நம்பர் 3 2025 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் பாராமெடிக்கல் கேட்டகரிஸ் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பாராமெடிக்கல் கேட்டகரிஸ் given in the table below. The last date for submission of application is 8/9/2025. Application complete in all respect must be submitted through online mode only. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆகஸ்ட் 2025ல வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 8 செப்டம்பர் 2025ஓட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. எல்லா RRBயும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 434 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பரண்டன்ட், டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, பார்மசிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ரேடியோகிராஃபர், எக்ஸ்ரே டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 2. ஓகே, ஸோ இது எல்லாமே பாராமெடிக்கலுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட். ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 434 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 9 ஆகஸ்ட் 2025ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகே, நீங்க எந்த RRB ஜோன்ல அப்ளை பண்றீங்களோ அந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். RRB சென்னை அப்படின்னா rrbchennai.government.in வெப்சைட்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எந்த ஜோன்ல நீங்க அப்ளை பண்றீங்களோ அதுக்கான வெப்சைட்ல அபிஷியல் நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனும் வந்து ஓபன்ல இருக்கும். நீங்க 9 ஆகஸ்ட்ல இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டா ஒரு மாசம் வந்து டைம் கொடுத்திருக்காங்க. 8 செப்டம்பர் 2025ஓட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? சோ இதுக்கப்புறமா இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுக்கப்புறமா 9 ஆகஸ்ட்ல வந்து உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷனா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, 9 ஆகஸ்ட் இல்லனா 8 ஆகஸ்ட்ல வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷனா ரிலீஸ் பண்ணுவாங்க. 9 ஆகஸ்ட்ல இருந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல உங்களுக்கு 10 क्वेश्चन கேட்பாங்க. மேக்ஸ்லயும் ரீசனிங்கும் சேர்த்து 10 क्वेश्चन, சயின்ஸ்ல 10 क्वेश्चन கேட்பாங்க. ஒவ்வொரு क्वेश्चनக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மார்க். ஓகே, அப்ப ஜிகேல பாத்தீங்கன்னா 10 மார்க், மேக்ஸும் ரீசனிங்கும் சேர்த்து 10 மார்க், ஜெனரல் சயின்ஸ்ல 10 மார்க், ப்ரொஃபஷனல் எபிலிட்டில பாத்தீங்க அப்படின்னா 70 क्वेश्चन வந்து கேட்பாங்க. 70 மார்க், டோட்டலா 100 क्वेश्चन 100 மார்க். எக்ஸாம் டைம் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க்கா கொடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு NTPCயோட நோட்டிஃபிகேஷன் நம்ம இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அக்டோபரில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2025ல் நாங்கள் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஃபிஷியலாக ஒரு கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பரில் NTPCக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஜூலை டு செப்டம்பருக்குள்ளே வரல அப்படின்னா அக்டோபர் 1லேயே அடுத்த NTPCக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்த குரூப் டிக்கான எக்ஸாம் பாத்தீங்கன்னா நவம்பர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்னதான் கோர்ட் கேஸ் வந்து போயிட்டு இருந்தாலும் நவம்பர்ல கன்ஃபார்மா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ குரூப் டிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா குயிக்கா படிக்க ஆரம்பிங்க. நான் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன் மேம், இப்பதான் ரயில்வே எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்னென்ன கொடுக்குறாங்களோ எல்லா வாய்ப்புகளையுமே பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இந்த 4 சப்ஜெக்டையும் நீங்க தரோவா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே ரயில்வேல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இது ரயில்வேல இருந்து 2024ல் ரிலீஸ் பண்ண ஆனுவல் கேலண்டர். ஓகேவா? ஸோ இதுலயே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டு மார்ச்ல ALPக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. 2025ல் என்னென்ன வேகன்சிஸ்லாம் வரும், என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அப்படிங்கிறத 2024லேயே நமக்கு அஃபிஷியல் கேலண்டரா வந்து கொடுத்துட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜனவரி டு மார்ச்ல ALPக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ALP 2025க்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துச்சு. அதுக்கான
ஆன்லைன் அப்ளிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 நோட்டிபிகேஷன் ஏப்ரல் டு ஜூன்ல வரும்னு சொன்னாங்க. அந்த நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி ஜூலை டு செப்டம்பர்ல பாருங்க பாராமெடிக்கல் கேட்டகரிஸ்க்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரோட நோட்டீஸ் வந்துருச்சு. இப்போ ஜூலை மந்த் தான் நடந்துகிட்டு இருக்கு. பாராமெடிக்கலுக்கான எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரோட நோட்டீஸ் வந்துருச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஜூலை டு செப்டம்பருக்குள்ள இன்னொரு ஜேஇக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன், என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் வரும். லாஸ்ட் இயர் என்டிபிசி அப்ளை பண்ணாம மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் இந்த டைம் வரக்கூடிய என்டிபிசியை யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் விடுற வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பவே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நமக்கு எதுக்காக ஒரு எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு வருஷமே அஃபிஷியல் கேலண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப இருந்தே நாம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் அஃபிஷியல் கேலண்டர் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் கேலண்டர்ல சொல்லிடுறாங்க இந்த மந்த்ல இருந்து இந்த மந்த்துக்குள்ள நாங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல ஒரு ஷார்ட் நோட்டீஸா நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆன்லைன் அப்ளிகேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கான ரிசல்ட் வருது. ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் நடக்கு. நாம நிறைய ஸ்டூடெண்ட் எப்போ படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் படிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நாளைக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா இன்னைக்கு கூட அவங்க அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம். அடுத்த மாசம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இன்னைக்கு சொல்லலாம் அடுத்த மாசம் நாங்க எக்ஸாம் வைக்க போறோம், அதுக்கான நோட்டிபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம்னு கூட சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லாம எதுக்கு 1 year பிஃபோரே சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கான சிலபஸ் மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ஓகே, இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நீங்க படிக்கணும். சில இதுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எபிலிட்டி இருக்கும். காமனா ரயில்வேயோட சிலபஸ் இதுதான். இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 4 மாசமாவது ஆகும். ஓகே, மினிமம் 4 months. நம்ம படிக்கக்கூடிய நம்மளோட கெப்பாசிட்டி பொறுத்து. ஓகே, நம்ம எல்லாமே கொஞ்சம் குயிக்கா படிக்கிறோம் அப்படின்னா மினிமம் 4 மாசத்துல நம்ம படிச்சு முடிச்சிடலாம். அதே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா 6 months ஆகும். சில பேருக்கு சிலபஸ் எல்லாமே முடிச்சு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிறதுக்கு 1 year ஆகும். அதனால தான் பாத்தீங்கன்னா 1 yearக்கு முன்னாடியே கேலண்டர் ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல ஒரு நோட்டீஸும் கொடுத்து அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பிரியராகவே எதுக்கு எல்லாமே சொல்றாங்கன்னா நீங்க முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கணும்னு. ஆனா நிறைய பேர் பண்றது என்னன்னா எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டாப்பரா செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்பவே அடுத்து வரக்கூடிய என்டிபிசிக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பாராமெடிக்கலுக்கு இதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. இப்ப பாராமெடிக்கலுக்கான நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து அக்டோபர் டு டிசம்பர்ல பாத்தீங்கன்னா நம்ம குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ அக்டோபர் டு டிசம்பர் இல்லனா ஜனவரி 2026ல இன்னொரு குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தடுத்து ரயில்வேல இருந்து வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிராதீங்க, பயன்படுத்திக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல உட்கார்ந்து படிக்காதீங்க. இப்பவே நான் ஒரு ரயில்வேக்குள்ள உள்ள போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, டெய்லி கரண்ட் அஃபேர் படிங்க. அதுக்கப்புறம் ரயில்வேயோட சிலபஸ் கலெக்ட் பண்ணுங்க. மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இதுதான் சிலபஸ். ஓகே, இது எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணிட்டு அதுல கரெக்டா ஒரு வீக்லி பிளானாவோ இல்ல டெய்லி பிளானாவோ கொண்டு போங்க. ஓகே, சோ இந்த பிளான் படி இந்த சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டு டெய்லி சிஏ படிச்சீங்கன்னா டெய்லி ஒரு 10 நியூஸ் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்திருப்பாங்க. அப்ப கரண்ட் அஃபேரும் டெய்லி படிச்சுட்டு இந்த சப்ஜெக்ட் எல்லாமே டெய்லி படிச்சுட்டு வரும்போது நோட்டிபிகேஷன் வர்றதுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணிரலாம், எக்ஸாமுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிடலாம். அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் மட்டும் நீங்க பண்ணா போதுமானது. ஓகேவா? அதனால நீங்க இப்ப என்டிபிசி அடுத்து வரதை நான் பயன்படுத்திக்கணும், அந்த எக்ஸாம்ல நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்ங்கற ஸ்டூடெண்ட் இன்னைக்கே படிங்க. டூ இட் டுடே. ஓகேவா? நான் இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் மேம், நான் இப்பதான் காலேஜ் முடிச்சேன் மேம் அப்படின்னு எல்லாமே இருக்கட்டும். இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்கனாலும் ரயில்வேல 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணதுக்கும் உங்களுக்கு வேலை இருக்கு. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வேலை இருக்கு. குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் இன்னும் மாத்தல. இது வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்குமே குரூப் டியோட குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் தான் வச்சிருக்காங்க. அப்ப இப்பவே படிக்க ஆரம்பிங்க. 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்பவே படிக்க ஆரம்பிங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் இருந்தாலே போதும். அதே மாதிரி நீங்க எஸ்எஸ்சி படிக்கிறீங்கனாலும் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் இருந்தாலே உங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் எஸ்எஸ்சில இருக்கு. அதனால அந்த நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுங்க. டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கணும், மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இதோட சிலபஸ் எல்லாமே படிக்கணும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாமே பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும்.
இவ்வளோதான். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான 4 படிகள். டெய்லி கரண்ட் அஃபேர் படிக்கணும், எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கக்கூடிய சிலபஸை கவர் பண்ணணும். சிலபஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் அடிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு டாப்பராகவே செலக்ட் ஆகிடலாம். அந்த டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணணும். இவ்வளோதான். இந்த 4 ஸ்டெப்பையும் கரெக்டாக பார்க்கணும். எல்லாருமே நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பண்ண மாட்டாங்க, செகண்ட் ஸ்டெப்பும் பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக எக்ஸாம் ஹாலில் போய் தான் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்படி எழுதும்போது நமக்கு எப்படி நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணணும், எந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிடைக்காது. அதனால இந்த 4 படிகளை கரெக்டாக இது பண்ணுங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க போறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர் சிலபஸை முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும். இந்த 4 ஸ்டெப்பையும் நல்லா பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். இப்போதான் நீங்க பிகினரா இருக்கீங்க, எந்த எக்ஸாம் படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி கிளியரா கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகே, ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா கோர்சஸுமே எல்லா எக்ஸாமுமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே கவர் ஆகும். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி எல்லா எக்ஸாமுமே இதிலே கவர் ஆகிரும். பேங்க் பியூ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸும் இதில் கவர் ஆகும். அதனால நான் இப்போதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போறேன், ரயில்வேக்கு இனிதான் படிக்க போறேன், எஸ்எஸ்சிக்கு இனிதான் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்போ ரயில்வேயோட என்டிபிசினா அதுக்கு தனி பேட்ச், குரூப் டியோட எக்ஸாம்னா குரூப் டிக்கான தனி பேட்ச் கொடுத்துருப்போம். எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு தனி பேட்ச், சிஜிஎல் தனி பேட்ச், சிஹெச்எஸ்எல் தனி பேட்ச்னு கொடுத்துருப்போம். இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஏன்னா இதில் வெறுமனே ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லை, 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதனால தான் இந்த கோர்ஸோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியாக கொடுத்துருக்கோம். அதே நீங்கள் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எதுவுமே வேண்டாம். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கோர்ஸில் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு வீக்லி பிளான் வந்து கொடுத்துருப்போம். அந்த வீக்லி பிளானை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த வீக்லி பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 4 மாசத்துல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ரெடி ஆகிடலாம். இதை மட்டும் படிச்சாலே போதும், எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்க கையில ஒரு மொபைல் போன் இல்லைன்னா லேப்டாப் ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தா போதும். இந்த காலத்துல கண்டிப்பா எல்லார் கையிலையுமே மொபைல் போனும் இருக்கும், லேப்டாப்பும் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா எல்லாருமே டேட்டா வச்சிருப்போம். ஏன்னா இப்போ நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றோம் அப்படின்னா எல்லாருக்குமே டேட்டா இருக்கு. 1 GB 2 GBன்னு நமக்கு எவ்வளோ டேட்டா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டேட்டா வந்து என்ன பண்ணிக்கலாம், டேட்டா வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படிதானே? அப்போ அந்த கையில இருக்க டேட்டாவை தேவையில்லாம இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸோ இல்ல யூடியூப்ல தேவையில்லாத ஒரு ஷார்ட்ஸை பார்த்தோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கான ஃபியூச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த டேட்டாவை கரெக்டான வழியில ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கோ இல்ல யூடியூப்ல ஒரு எக்ஸாமுக்கு ரிலேட்டடான ஒரு இதுக்கோ அந்த டேட்டாவை எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்க கையில ஒரு மொபைல் போன் மற்றும் லேப்டாப் இருந்தாலே போதும். ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தாலே நம்ம கிளாஸஸ் எல்லாமே உங்களால அட்டன் பண்ண முடியும். அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா இந்த வயசை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வயசும் வாய்ப்பும் போச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்காது. அப்போ நம்ம ரொம்ப நாள் அதை நினைச்சு ரெக்ரெட் பண்ண வேண்டியிருக்கும். ஐயோ அன்னைக்கே அந்த வயசுலேயே படிச்சிருக்கலாம், அந்த 20 வயசுலேயே படிச்சிருக்கலாம், அந்த 21 வயசுலேயே படிச்சிருக்கலாம், அப்போவே அந்த வாய்ப்பு வந்துச்சு, அந்த டைம்ல அந்த எக்ஸாம் எழுதியிருந்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே போஸ்டிங்கில் போய் உட்காந்துருக்கலாங்கிற மாதிரி ரெக்ரெட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போவே படிக்க ஆரம்பிங்க. அந்த 18 வயசுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது தான். அந்த டிஸ்ட்ராக்ஷன் நிறைய பீப்புள் 90% ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா 18 வயசுல டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. நாம் அதெல்லாம் அப்படி அந்த டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளவோ முன்னேறலாம். ஏன்னா அந்த வயசு பார்த்தீங்கன்னா எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு வயசு. அந்த 18 இருந்து ஒரு 20-23 வயசுங்கிறது என்ன சொன்னாலுமே கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வயசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதாவது வயசாயிரும்னு சொல்ல வரல, கொஞ்சம் இதாயிருவோம். அந்த 18-20 வயசுல என்ன சொன்னாலுமே நமக்கு ஈஸியாக புரியும். பட் அந்த வயசுல கரெக்டான டெசிஷன் எடுக்க தெரியணும். கரெக்டாக இது டிஸ்ட்ராக்ட் ஆகுறது அது இழுக்கும். அப்படி இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ் இழுக்கும், இல்லை நம்ம
மணிக்கணக்காக உட்காந்து ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா அந்த ஃபோன் பேசுகிறதுக்கு ஆசையாக இருக்கும், யார் கூடயாவது உட்காந்து சேட் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு தோணும் அந்த 18-20 வயசில். பட் அது இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்யூச்சருக்காக எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரயில்வேலேருந்தும் எஸ்எஸ்சிலேருந்தும் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக உட்காந்து படிங்க. ஓகே, இன்றைக்கி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கான மரியாதை, உங்களுக்கான அடையாளம் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட் ஜாபுங்கிறது வெறும் வேலை மட்டும் கிடையாது, அது உங்களுக்கான ஒரு அடையாளம். ஏன்னா நீங்க இப்போ ஒரு ரயில்வேல டிடிஆர் ஆகிட்டீங்கன்னா உங்க நேம சொல்லி கூப்பிட மாட்டாங்க, டிடிஆர்னு சொல்லுவாங்க. விஏஓ ஆகிட்டீங்கன்னா உங்களை விஏஓன்னு கூப்பிடுவாங்க. உங்க நேம் மறைஞ்சு உங்களுக்கான அடையாளமா மாறும் இந்த கவர்மெண்ட் ஜாப். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்தாச்சு, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க, லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, அதே மாதிரி வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, அது மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.